அன்பான சிவ அன்பர்களே, திருவாசகத்தில் தினமும் ஒரு பதிகத்திலேருந்து இன்னைக்கு ஒரு புதிய பதிகத்தை நம்ம பாட போகிறோம். கேளுங்க, கேட்டு இன்புறுங்க. சரிங்களா? திருவாசகம்னு என்னன்னு கேட்குறீங்களா? திருவாசகம்ன்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவன் பெருமான் எழுதின பாடல திருவாசகம். சரியா? அதனால் திருவாசகம் மரபு கவிதை சார்ந்தது. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பொருள் விளங்குற மாதிரி எளிய நடையில் ஒரு வார்த்தையாக பிரித்து படிக்கிறேன், பாடுறேன். கேளுங்க, கேட்டு இன்புறுங்க. இதை நீங்கள் கேட்டாலே திருவாசக புக் எடுத்து படிக்கும்போது பொருள் தனித்தனியாக வேர்ட்ஸ், தனித்தனி வார்த்தை உங்களுக்கு விளக்கமாக புரியும். அப்போ நீங்கள் படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். திருவாசகத்தை படிங்க, திருக்கோடி புண்ணியத்தை பெறுக, சிவபெருமான் அருளை பெறுக. இன்னைக்கான பதிகத்துக்கு போகலாமா? ஓம் நம சிவாய. பொல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி, பொல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி, பல்விருகமாகி பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்லராகி வல்லராகி, முனிவராய் தேவராய், வல்லராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற தாவரத்துள் சங்கமத்துவ, செல்லாய் நின்ற தாவர சங்கமத்துள், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி, பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லராகி முனிவராகி தேவராய், செல்லாரின்ற இத்தாவரத்துள் சங்கமத்து, புல்லாகி புழுவாகி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.